ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு தான். ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டடி ஹப் டிஎன்பிஎஸ்சி அண்ட் எக்ஸாம்ஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இன்னிலேருந்து வந்து ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிசி இந்த இயருக்கான காலண்டர், அதாவது 2025க்கான காலண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் குரூப் 1 சிங்கிள் இதில் வந்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ஏப்ரலில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஜூலையில் வரும். ஓகேவா? ஸோ ஜூனில் வரும். ஓகேவா? ஸோ வந்து இங்கே வந்து சிங்கிள் எக்ஸாமினேஷன் எத்தனை டேஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 டே. ஸோ ப்ரிலிம்ஸ் 1 டே நடக்கும், மெயின்ஸ் 1 டே நடக்கும். ஸோ இது வந்து குரூப் 1 ஹையர் ஆஃபீஸர் லெவல்ஸ் வந்து போஸ்ட், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஸோ அந்த லெவல் போஸ்ட்டுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வல் ரொம்ப ஃபெமிலியரானது குரூப் 4. ஓகேவா? விஏஓ, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து குரூப் 4. ஸோ இது வந்து ஏப்ரல் 25ல வரும். ஓகேவா? ஏப்ரல் 25ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 13/7/2025ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், ஸோ இது வந்து கிராஜுவேட்ஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிராஜுவேட்ஸுக்கும் தனித்தனி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து மேலே வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலையில் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து 4 days, பிகாஸ் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறனால ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டேஸில் வந்து வைப்பாங்க. ஸோ இதுலேயே 2 இருக்கும், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், இன்டர்வியூ போஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இந்த மாதிரி சிவில், மெக்கானிக்கல், ஸோ இந்த கிராஜுவேட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 21/05ல வந்து வரும். ஸோ வந்து இங்கே வந்து 7 days வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ வந்து ஸோ ஜென்ரலாக ஒரு இயர் டிஎன்பிசி காலண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ எல்லா கிராஜுவேட்ஸுக்குமான எக்ஸாம்ஸ் வந்து சிங்கிள் இயரில் வரும். ஸோ அது ஐடியாக இருக்கட்டும், இல்லை டிப்ளமோ கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்குலாம் இந்த இன்டர்வியூ போஸ்ட் இந்த இதுலலாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வரும். ஸோ ஓகே, இங்கே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐஐடி லெவலில் வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமினேஷன் 5 days வந்து வரும். ஸோ பிகாஸ் ஒவ்வொரு டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நாள் வரும். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது குரூப் 2 2A சர்வீசஸ். ஸோ இந்த 2க்கும் 2A சர்வீசஸ்க்கும் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலான ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருக்கட்டும், குரூப் 2ல எழுதுவாங்க. ஸோ அது போக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஸோ இவங்களாம் 2A சர்வீசஸில் வருவாங்க. ஸோ இது வந்து 15 ஜூலைல வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அது போக குரூப் 5A சர்வீசஸ் வந்து, ஸோ இது வந்து சிமிலர் எக்ஸாம்ஸ். ஸோ இது வந்து 7th அக்டோபர்ல வந்து வரும். ஸோ டிசம்பரில் உங்களுக்கான எக்ஸாம்ஸஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம், ஸோ இந்த குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மோஸ்ட் வாட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நாளைக்கு இன்னும் வந்து நம்ம ரெகுலரான கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ until then, thank you.